3 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்த பிரதமர் நரேந்திர மோடி சென்னையிலிருந்து சற்று நேரத்துக்கு முன்பாக விமானம் மூலமாக புறப்பட்டார். திருச்சி வந்து அடைந்தார். இன்று தன்னுடைய ஆன்மீக பயணத்தை துவக்க இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி திருவரங்கம் ரங்கநாத பெருமாள் சுவாமி கோவிலுக்கு சென்று நீண்ட நேரம் வழிபடுகிறார். அதன் பின்னர் இன்றே ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு ராமேஸ்வரத்துக்கு செல்கிறார். ஸ்ரீரங்கத்தில் திருச்சியில் அவருக்கு மிக உற்சாகமான வரவேற்பு ஏற்பாடாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். தற்போது திருச்சி வந்தடைந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. திருச்சி விமான நிலையத்திலிருந்து MI-17 ரக உலங்கு வானூர்தியில் ஹெலிகாப்டர் மூலமாக கொள்ளிடத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் இறங்குதளத்துக்கு செல்கிறார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் திருக்கோவிலுக்கு செல்கிறார். ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் திருக்கோவிலுக்கு வரக்கூடிய முதல் இந்திய பிரதமர் ஆவார் பிரதமர் நரேந்திர மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. நேர்களுக்கு தெரியும், 11 நாள் விரதம் இருந்து வருகிறார். பல்வேறு திருக்கோவில்களுக்கு நாடு முழுவதும், குறிப்பாக ராமபிரானோடு தொடர்புடைய திருக்கோவில்களுக்கு சென்று வருகிறார். ராமாயணத்தோடு தொடர்புடைய திருக்கோவில்களுக்கு சென்று வருகிறார். அந்த வகையில் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் திருக்கோவிலுக்கு செல்கிறார். ராமேஸ்வரத்துக்கு செல்கிறார். ராமநாத சுவாமி கோவில் சென்று வழிபடுகிறார். நாளை ராமேஸ்வரத்திலேயே அமைந்திருக்கக்கூடிய தனுஷ்கோடியில் அமைந்திருக்கக்கூடிய கோதண்ட ராமசுவாமி திருக்கோவிலுக்கும் செல்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தன்னுடைய தமிழ்நாட்டு ஆன்மீக பயணத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் துவங்கும் வண்ணமாக பிரதமர் நரேந்திர மோடி திருச்சி வந்தடைந்திருக்கிறார். திருச்சி விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். அவருக்கு வரவேற்பு அளிக்கும் வகையில் கோலங்கள் இடப்பட்டிருக்கின்றன. பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறப்பட்டிருக்கின்றன. ஸ்ரீரங்கம் திருக்கோவிலில் அவருக்கு மிக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த ஏற்பாடுகளை எல்லாம் பற்றி நேயர்களுக்கு விளக்க செய்தியாளர் தினேஷ் இணைந்திருக்கிறார். தினேஷ், நீங்கள் பார்க்கக்கூடிய ஏற்பாடுகள், மேளதாளங்கள்லாம் முழங்குது, இப்போவே முழங்க தொடங்கிடுச்சு. அவர் இன்னும் வானூர்தி மூலமாக, உலங்கு வானூர்தி மூலமாக தான் ஸ்ரீரங்கம் வர இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்பாடாகி இருக்கக்கூடிய பணிகள்லாம் பற்றி விரிவாக சொல்லுங்க தினேஷ். வணக்கம். அயோத்தியில் ராமர் கோவிலுடைய கும்பாபிஷேகம் நடைபெறுவதை ஒட்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி முழுவதுமாக ராமருடைய சம்பந்தப்பட்ட அனைத்து கோவில்களுக்கும் முழுவதுமாக சென்று வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த நிலையில திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ராமருடைய குலதெய்வமாக கருதப்படக்கூடிய ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலுக்கு தரிசனம் மேற்கொள்வதற்காக இன்றைய தினம் வர உள்ளார். இந்நிலையில சற்று நேரத்திற்கு முன்பாக பாரத பிரதமர் திருச்சி விமான நிலையம் வந்தடைந்தார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக ஸ்ரீரங்கம் கொள்ளிடம் ஆற்று கரையோரம் பகுதியில் இருக்கக்கூடிய பஞ்சக்கரை சாலையில் 3 ஹெலிகாப்டர் தளமானது அமைக்கப்பட்டுள்ளது. அந்த ஹெலிகாப்டர் தளத்திற்கு பிரதமர் மோடி வருகை தந்த பின்னர் அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலுக்கு கார் மூலமாக பயணிக்க இருக்கிறார். அவருடைய பயணம் செல்லக்கூடிய சாலை முழுவதும் 2 புறமும் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பேரிகார்டுக்கு பின்புறமாக அனைத்து பகுதிகளிலுமே பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக கையில் பூக்களோடு காத்திருக்கின்றனர். அதே போன்று வரக்கூடிய பகுதிகள் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வருகை தரும் அவர் தெற்கு கோபுர வாயிலாக இருக்கக்கூடிய ரெங்கா கோபுரம் நுழைவு வாயில் பகுதிக்கு அவர் வருகை தர உள்ளார். அந்த இடத்தில் பட்டாச்சாரியர்கள், அர்ச்சகர்கள், கோவில் நிர்வாகிகள் இவர்கள் அனைவருமே அந்த இடத்தில் பூரண கும்ப மரியாதை வழங்க இருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து திருக்கோவிலுக்கு உள்ளே செல்லும் பிரதமர் முதலாவதாக கருடாழ்வார் சன்னதி, பெரிய பெருமாள் சன்னதி, சக்கராத்தாழ்வார் சன்னதி, தாயார் சன்னதி, ராமானுஜர் சன்னதி, பட்டாபிராமர் சன்னதி, கோதண்ட ராமர் சன்னதி உள்ளிட்ட முக்கிய சன்னதிகளுக்கு சென்று தரிசனம் மேற்கொள்ள உள்ளார். மேலும் இந்த பகுதியில ராம பாராயணம் பாடுவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அந்த பாராயணத்தையும் பிரதமர் கேட்பதற்காக அந்த பகுதிக்கும் செல்ல உள்ளார். மேலும் ஸ்ரீரங்கம் கோவில் முழுவதும் இருக்கக்கூடிய முக்கிய சன்னதிகளில் தரிசனம் மேற்கொண்டு கிட்டத்தட்ட 11 மணிக்கு வருகை தரும் பிரதமர் 12:30 மணியிலிருந்து 12:40 வரை திருக்கோவிலேயே இருக்க உள்ளார். திருக்கோயிலில் அந்த தரிசனம் அழைத்து முடித்துக் கொண்டு மீண்டும்
ஹெலிகாப்டர் இருக்கக்கூடிய அதே தளத்திற்கு சென்று அங்கிருந்து ராமேஸ்வரம் நோக்கி பயணம் செய்ய இருக்கிறார். இவ்வாறு இந்த பிரதமருடைய பயணமானது திட்டமிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து பிரதமரின் வருகையை ஒட்டி இந்த ஸ்ரீரங்கம் நகரம் முழுவதும் கிட்டத்தட்ட 3700 போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. தொடர்ந்து 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. பிரதமரின் வருகையை ஒட்டி தொடர்ந்து இந்த ஸ்ரீரங்கம் நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.